exercise 2.7 seventh sum. Find the 10th term of GP whose 8th term is 768. 8th term கொடுத்துட்டாங்க, 10th term என்னன்னு கேக்குறாங்க. And common ratio is 2. Common ratio கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு எப்பவுமே நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் ரேஷியோவும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம எந்த டேர்ம் கேட்கறாலும் அதை ஃபைண்ட் பண்ணுவோம். இங்க டைரக்டா நமக்கு காமன் ரேஷியோ கொடுத்ததுனால நமக்கு ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ பாருங்க, இங்க பாருங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துறாங்க, nth டேர்முக்கான ஃபார்முலா வந்து tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. இதுல 8th டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், T8 வந்து 768. அப்போ T8 நம்ம AR பவர் 7 தானே, AR பவர் 7 ஈக்குவல் டு 768 இல்லைங்களா. ஸோ அதான் எழுதிருக்காங்க பாரு, AR பவர் 7 ஈக்குவல் டு 768. இங்க ஆரோட வேல்யூ 2ன்றதால 2 சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்குமா, ஏ நமக்கு ஏ தான் வேணும், நல்லா ஏ வேணும். அப்போ 2 பவர் 7 சேர்த்து பண்ணா டிவைட் ஆயிடும். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 768 இருக்கு இல்லையா, அது என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிருக்காங்க, அதாவது ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிருக்காங்க. பாருங்க இந்த சைட்ல போட்டிருக்காங்க பாருங்க, 768 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 384 வருது, 384 2ஆல டிவைட் பண்ணா 192. 192 வந்து பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணா 96, 96 2ஆல டிவைட் பண்ணா 48, 48 2ஆல 24, 24 12 டிவைட் 12 வந்து 22ஆல டிவைட் பண்ணா 6, 6 2ஆல டிவைட் பண்ணா 3. ஓகேங்களா. அப்ப இது என்ன பண்றாங்க, எழுதுறாங்க 2 பவர் 7 பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 7 வருது. அப்ப 2 பவர் 7 இன்ட்டு ஒரு 2 தனியா எழுதிக்கிறாங்க. அதுக்கடுத்து 3 வேற இருக்கு இல்லையா, அதை எழுதிக்காங்க. ஏன்னா இங்க கடைசியா 3ஆல பண்ணிருக்கணும், அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த 2 பவர் 7 2 பவர் 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது 2 3 சார் 6. அப்போ ஏ வந்து 6 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 6. ஆக்சுவலா நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க 10th டேர்ம் தானே கேட்கறாங்க. ஓகேங்களா, 10th டேர்ம் கேட்கறாங்க. அப்ப tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. அப்போ n-க்கு 10 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப T10 ஈக்குவல் டு AR பவர் 10 மைனஸ் 1 வந்து AR பவர் 9 ஆயிடுது. இப்போ இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண, ஏ வந்து 6 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 2 பவர் 9. 2 பவர் 9 512. பொதுவாக தெரிஞ்சுக்கங்க, 2 பவர் 10 அப்படின்னா 1024. சரிங்களா. ஸோ இந்த 2 பவர் மட்டும் எப்பவுமே 10 வரலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 2 பவர் 9 வந்து 512. அப்போ 6 இன்ட்டு 512 வந்து 3072 இஸ் ஆன்சர். அப்போ 10th டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3072. இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவர் வந்து 10க்கு மேல வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. சரிங்களா. 10க்குள்ள இருந்து சிம்பிளான நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து 8th ப்ராப்ளம். 8th பாருங்க, இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, நல்லா புரிஞ்சு, ஏபிசி அப்படின்னு 3 டேர்ம் இருக்கான். இந்த 3 டேர்மே ஏபில இருக்குன்றாங்க. ரைட்டா. தென் ஷோ தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஆர் இன் ஜிபின்னு ப்ரூவ் பண்ணணுமா. சரிங்களா. இது வந்து கொடுத்துருக்கிறது ஏபிசி வந்து ஏபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோமா, 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி வந்து ஜிபின்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏபிசி வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏபின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ முதல்ல ஏபிசி ஆர் இன் ஏபி. இப்போ ஏபின்னா நம்ம கண்டிஷன், அதாவது ஏபியான்னு கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க, ஏபின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அப்போ இங்க T2 வந்து பி தானே, அப்ப பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு T3 வந்து சி மைனஸ் பி. இதுல இந்த மைனஸ் பி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா பிளஸ் பி ஆயிடும், இந்த மைனஸ் ஏ ரைட் சைடு போச்சுன்னா பிளஸ் ஏ ஆயிடும். அப்ப பி பிளஸ் பி ஆயிடும், 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுமா. அதாவது செகண்ட் டேர்ம் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா அது வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்க, if we multiplying both sides by the same value will not change. அதாவது ரெண்டு பக்கமும் நல்லா புரியுங்க, அந்த சம்ல என்ன கடைசியா வந்துற ஆன்சர்ல போத் சைட் ரெண்டு பக்கமும் ஒரே டேர்ம் பவர் பண்றதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பவர் அதாவது பேஸ் வந்து போடுறாங்க. ஓகேங்களா. சேம் நம்பர் வேல்யூ நாட் சேஞ்ச். அப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னா 3 பவர் 2b ஈக்குவல் டு 3 பவர் a பிளஸ் சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது பேஸ் சேமா இருந்தா பவர் ஈக்குவல். அப்போ இதுல 3 3 கேன்சல் பண்ணோட பேஸ் கேன்சல் ஆச்சுனோட அப்போ 2b ஈக்குவல் டு a பிளஸ் சின்னு வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி எழுதிக்கிறதுல தப்பு இல்லை. அடுத்தது இந்த 3 பவர் 2bன்னு இருக்குல்ல, அந்த b வந்து b பிளஸ் பின்னு பிரிச்சிடறாங்க. b பிளஸ் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்னா நல்லா புரிஞ்சுங்க, a பவர் m பிளஸ் n இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n, அதாவது அடிஷன்ல இருந்துச்சுன்னா அதை வந்து மல்டிப்ளைல பிரிச்சு தனித்தனியா நம்ம எழுதலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா 3 பவர் b பிளஸ் பின்னு இருக்கிறத 3 பவர் b இன்ட்டு 3 பவர் b, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்றாங்க. 3 பவர் a பிளஸ் சின்னு இருக்க 3 பவர் a இன்ட்டு 3 பவர் c. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா இந்த 3 பவர் a வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துறாங்க. அப்ப டிவைட் ஆயிடுது.
இந்த ஒரு 3 பவர் பி ரைட் சைடு கொண்டு அதுவும் டிவைட் ஆயிடுது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, 3 பவர் பி பை 3 பவர் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி பை 3 பவர் பி. ஓகேங்களா, அதாவது 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஆர் இன் ஜிபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணேன். எப்படின்னு வச்சிங்களா, ஆக்சுவலாக இப்போ இந்த டேர்ம் வந்து ஜிபின்னு என்ன அர்த்தம், T2 பை T1 T3 பை T2 சேமா இருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்களேன், இதுல T2 பை T1 3 பவர் பி பை 3 பவர் ஏ கரெக்டாக வருதா, T2 பை T1. அதே மாதிரி 3 பவர் சி பை 3 பவர் பி செகண்ட் டேர்ம் கரெக்டாக வருதா. அப்போ இந்த கண்டிஷன் ஓகே ஆகுது இல்லையா, இந்த கண்டிஷன் ஓகே ஆகுறதுனால அப்போ அது வந்து ஜிபி அப்படின்னு நம்ம அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, 9th ப்ராப்ளம். In a GP, the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of the terms taken 2 at a time 57 by 2. Find the 3 terms. 3 consecutive term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் இதே மாடலை பார்த்துருக்கோம். 3 consecutive term அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த the 3 terms என்ன எடுத்துக்கிறாங்க பாருங்க, a by r a ar. அவங்க ஆக்சுவலா இந்த a by r தான் அவங்க இந்த r பவர் 1ன்னு அர்த்தம். அது நியூமரேட்டர் போனா பொதுவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ 1 by rன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த r பவர் 1ன்னு அர்த்தம். இந்த r பவர் 1 நியூமரேட்டர் கொண்டு போனா r பவர் -1ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணா அந்த a by r தான் அவங்க அப்படி எழுதிருக்காங்க. a by r தான் அவங்க ar பவர் -1 எழுதிருக்காங்க. சரிங்களா, ஸோ a by r ar. ஓகே ரைட். இப்போ அவங்க என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஊத்துறாங்கன்னா, இந்த 3 டேர்ம்ஸும் ப்ராடக்ட் பண்ணா 27. அப்ப 3 டேர்ம்ஸ் என்ன பண்றாங்க, ப்ராடக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க, ar பவர் -1, அதாவது a by r னே போடுங்க. எதுக்கு a by r இன்ட்டு a இன்ட்டு ar. அப்ப என்ன ஆகுனா இந்த r கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா. அப்ப a கியூப்னு வரும். ஓகேங்களா, அப்ப a கியூப் ஈக்குவல் டு 27. நல்லா புரிஞ்சு, a கியூப் ஈக்குவல் டு 27 வந்து 3 கியூப்னு எழுதலாம். பாருங்க பவர் சேமா இருக்கா, பவர் சேம்னா பேஸ் சேம். அப்போ a ஈக்குவல் டு 3. அப்ப a ஈக்குவல் டு 3 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ஒரு கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வச்சு ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒரு கண்டிஷன் ஊத்துறாங்க பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். sum of the product of taken 2 at a time. 2 at a time னா 2 நம்பர்ஸா ப்ராடக்ட் பண்ண எப்படி தெரியுமா, a by r into a plus அடுத்தது a into r, அடுத்தது plus a by r into r. அதாவது அந்த 3 டேர்ம் இருக்கு இல்லைங்களா, நான் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எடுத்துனா அந்த 3 டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸா என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். சம் ப்ராடக்ட்டும் பண்ணோம், 2 டேர்ம்ஸா அதே நேரத்தில் சம்பம் பண்ணணும். ஓகே, ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா ரைட். இப்போ பாருங்க அதோட கண்டினியூ பாருங்க. அப்ப இங்க பாருங்க ஆன்சர் பாருங்க, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஆக்சுவலா இது a by r னே போடுங்க. a by r into a இது ஒரு டேர்ம், அடுத்தது a r ஒன்னு, திரும்ப a by r into r, கடைசி 2 டேர்ம் ஃபர்ஸ்டும் லாஸ்டும் மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றாங்க, அதனால தான் பிளஸ் போட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றாங்க. இதுல பாருங்க, இது சிம்பிளை பண்ண என்ன வரும், a ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுங்க, இல்ல a ஸ்கொயர் பவர் அதாவது a ஸ்கொயர் r பவர் -1 எழுதிங்க. இங்க பாருங்க, இங்க ஆக்சுவலா அப்படிதான் போட்டிருக்காங்க, இங்க அப்படியே போட்டிருக்கலாம். a ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுங்க. இங்க a ஸ்கொயர் r, இங்க a ஸ்கொயர் a இன்டு a ஸ்கொயர் r. இங்க பாருங்க, இங்க a என்ன ஆயிடும், a ஸ்கொயர். இந்த r பவர் 1 ஆக்சுவலா 1 by r தானே எழுதுவோம். அதை இது 1 by r எழுதும்போது இந்த r கேன்சல் ஆயிடும். அதனால வெறும் a ஸ்கொயர் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, இதுல இருந்து காமனா a ஸ்கொயர் வெளியே எடுத்துலாம். எடுத்துட்டா என்ன வரும், r பவர் -1, அதுதான் 1 by r எழுதிருக்காங்க. இங்க r இருக்கும், இங்க எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இதுல a ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ வந்து 3a ஸ்கொயர் பண்ண 9. ஓகேங்களா, ஸோ சிம்பிளை பண்ணுங்க. 9 அந்த சைடு கொண்டு போயிடலாம், டிவைட் வந்துருச்சு பாருங்க, 3 into 3. அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கிறாங்க, இங்க இந்த எல்சிஎம் எடுத்துக்கிறாங்கம்மா. இந்த ஆரை வந்து கிராஸ் பண்றாங்க, இந்த இங்கேயும் கிராஸ் பண்றாங்க. அப்போ 1 + r ஸ்கொயர் + r by r வந்துடும். ஸோ அதுக்கடுத்து சிம்பிளை பண்றாங்க. ஸோ சிம்பிளை பண்ண நாங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க, இதுக்கு கேன்சல் பண்ணணும். 19 3s are 57 இல்லையா. ஸோ 1 டைம் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து 2 3s are 6 இல்லையா. இந்த 6 இங்க கிராஸ் பண்றாங்க, இந்த r இங்க கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா 6 + 6r ஸ்கொயர் + 6rனு வரும். இதை கிராஸ் பண்ணி 19r வரும். எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க பார்க்கலாம். 6r ஸ்கொயர் + 6r, இந்த 19r இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப -9r + 6 = 0. ஸோ -19ல 6 இது பண்ணா -13r + 6. ஓகேங்களா, இதான். இப்போ இதுக்கு அடுத்து ஃபேக்டரைஸ் பண்றாங்கம்மா. 36 இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை 36 எப்படிமா ஸ்ப்ளிட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், 9 4s are 36, ரெண்டுத்துக்கு மைனஸ் கொடுங்க. அப்பதான் ஆட் பண்ணா நமக்கு -13 வரும். ஓகேங்களா, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணா by 3 போட்டுக்கலாம். ஏன்னா சாரி by 6 கோஎஃபிஷியன்ட் by 6 போட்டுங்க, 6 போட்டுங்க. இதை கேன்சல்
எடுத்து பண்ண 2 டேபிள்ல இங்க 2 3 வரும். அப்ப என்ன வரும்னா கீழ இருக்க நம்பர் ஆர் சேர்த்தா 3r - 2 1. ஓகேங்களா? 3r - 2 1 2r - 3 1 வரும் ஆன்சர். ஓகேங்களா? இத ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து அது ஒவ்வொரு டேர்மும் தனித்தனி என்ன பண்ணோம் 0 வச்சுக்கிறோம். 0 வச்சா -3 = 0. அப்ப 2r = மாதிரி இங்க 3r - 2 = 0. அப்ப 3r = 2. அங்க r = 3/2 r = 2/3 வருது. அவ்வளவுதான். ஏ வந்து ஏற்கனவே நம்ம 6 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைங்களா? ஏவோட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சாரி 3 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆரோட வேல்யூ வந்து 2/3 3/2 ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ஆர் வந்து 3/2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, a/r. ஃபர்ஸ்ட் சம் வந்து a/r. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து a/r. a வந்து 3 பை r வந்து என்னது 3/2. ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2 மேலே போயிடும். அப்போ இந்த 3 3 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 2 வரும். அடுத்தது வந்து a வந்து 3. அடுத்தது ar, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 9/2. அதே அப்படியே ரிவர்ஸ்ல 2/3 யூஸ் பண்ணோம்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும் 9/2, 3, 2 வந்து ஆன்சர் வரும். Therefore the three terms of GP are நம்ம 9/2, 3, 2 எழுதிக்கலாம். இல்ல 2, 3, 9/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? A man joined a company as assistant manager. The company gave him a starting salary 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be salary after 5 years? 5 வருஷம் கழிச்சு அவனுடைய சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஸ்டார்டிங் சேலரி 60,000. சரிங்களா? அவனுடைய சேலரி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துறாங்க. 5% இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 60,000ல வந்து 5% அப்படின்னு போடும்போது என்ன ஆகுனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு அந்த மாதிரி. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஜிபியா கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாடல் எக்ஸாம்பிள் போட்டுருக்க பாருங்க. இனிஷியல் சேலரி வந்து 60,000. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அவனுடைய சேலரி எவ்வளோமா 60,000 இன்ட்டு 5%. நல்லா புரிஞ்சுங்க, 5%னா எவ்வளோ, அதாவது 105/100 105/100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 5%. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, குறையிற மாதிரி இருந்தா நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எக்ஸாம்பிள் ஒரு சம் போட்டிருப்போம், அந்த ஒரு மிஷின் சம் போட்டிருப்போம் டிஃபரன்சியேஷன். அங்க என்ன பண்ணிருப்போம்னா 10% வந்து ஒவ்வொரு வருஷமும் அதோட வேல்யூ குறையுதுன்னு போட்டிருப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்னா 60,000 இன்ட்டு 90/100 போட்டிருப்போம். அந்த மிஷினோட வேல்யூ வந்து 10% குறைஞ்சிட்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும். அந்த மாதிரி இங்க ஒவ்வொரு வருஷமும் முடியும் போதும் அவனுடைய சேலரி வந்து 5% அதிகமாகும். அப்போ 100 தான் நமக்கு ஜென்ரலா பர்சன்டேஜ், அதுல 5% அதிகமாகிறதுனால 105/100 போடுறோம். குறையிற மாதிரி இருந்தா, இதே சம் வந்து 5% டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தா என்ன பண்ணிருப்பேன் 95/100 இங்க போடுவோம். ஓகேங்களா? அப்ப ஆக்சுவலா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 105/100. ஆக்சுவலா இதான் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். அதே மாதிரி செகண்ட் இயர் எழுதும்போது நம்ம ஸ்கொயர் வரும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் அப்படின்னும் போது கியூப் வரும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஜிபி ஆக்சுவலா. சரிங்களா? இது வந்து ஜிபியா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 60,000 அப்படின்னு எடுத்துக்கணும். காமன் ரேஷியோ வந்து 105/100. அதை தான் மல்டிப்ளை பண்ணிட்டே போறதுனால அது காமன் ரேஷியோ. ஆக்சுவலா அவங்க என்ன கேட்கறாங்க, சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்கறாங்க. 5 வருஷம் கேட்கல. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம்னா நம்ம என்ன பண்ணலாம், 6வது வருஷம் 6 தான் போடணும். 6th இயர் தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்ப 6 இயர்னா என்ன பண்ணுவோம், டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். டிஎன் = AR⁻n-1. நமக்கு வந்து 6th இயர் தான் வேணும். ஆனா அவங்க கேட்கறது வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு கேட்கற. 5th இயர்னு கேட்டிருந்தா 5 போட்டுருக்கலாம். அவங்க வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு கேட்கறதா நம்ம 6 தான் போடணும். ஓகேங்களா? அப்ப 6 சப்ஸ்டிட் பண்ண 6 சப்ஸ்டிட் பண்ண வர AR⁻6 - 1 வந்ததுன்னா AR⁻5. ஏவோட வேல்யூ தான் 60,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 105/5. அவ்வளவுதான். இதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் அப்படியே விட்டுடலாம். பட் இங்க சிம்பிளை பண்ணிருக்காங்க பாருங்க. 60,000 இன்ட்டு 105/100 எப்படி வரலாம், 105/100 105/100 105/100 105/100 105/100. இது சிம்பிளை பண்ணலாம். இதுல ஒரு 20 கேன்சல், இதுல 20 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க ஆக்சுவலா எத்தனை இருக்கு பாருங்க, 6 0 இருக்கு. 6 நம்பர்ஸ் சொல்லி பாயிண்ட் வைக்கணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 6 நம்பர்ஸ் சொல்லி 6 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 76,577 வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் இஸ் சேலரி. அவனுடைய 76,570 ரூபாய் 77 ரூபாய் 60,000 வாங்கியிருந்தான் இல்லையா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 6th இயர் வந்து என்ன இருக்கும், ஒரு 16,000 சம்திங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 11th sum. Sivamani is attending an interview for a job. The company gave 2 offers to him. 2 ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. ஒரு இன்டர்வியூ போயிட்டு அட்டெண்ட் பண்றான் சிவமணின்றவன். 2 ஆஃபர் கொடுக்குறான். ஆஃபர் ஏ 20,000 to start with, followed by a guaranteed annual increase 6% for the first 5 years. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா 20,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுப்பேன்,
ஒவ்வொரு வருஷமா 6% இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6%னா 20,000 6% 1200 ரூபாய். 6 2 சார் 12 1200 rupees வந்து ஒவ்வொரு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணும் உனக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷமா இங்க 1200ல 6%னா மொதல் வருஷம் 1200, அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாகும். எப்படின்னா அந்த 1200க்கும் சேர்த்து தான் 6% போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து காம்பவுண்டர் பேஸ் பண்ணி போடும். அதனால வந்து 6%. இது மாதிரி எப்படின்னா முதல்ல 5 வருஷம் இந்த மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆஃபர் பி என்னன்னா, உனக்கு ஸ்டார்டிங் சேலரி 22,000 கொடுத்துருவேன். ஸ்டார்டிங்கே உனக்கு 22,000 கொடுத்துருவேன். ஆனா வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இன்க்ரீஸ் வந்து 3% தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? இதுவும் அதே ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு இதே கான்செப்ட் தான். இப்போ வாட் இஸ் இஸ் சேலரி இன் 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. இப்போ அவனுடைய 4வது வருஷம் சேலரி எவ்வளவுன்னு கேக்குறான். ரெண்டு ஆஃபர்லயும், ஆஃபர் ஏலயும் 4வது வருஷம் சேலரி என்ன வாங்குவான்னு கண்டுபிடிக்கணும். ஆஃபர் பிலயும் 4வது வருஷம் சேலரி என்ன வாங்குவான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயமா. இதுல வந்து நம்ம போட்டு குழப்பிக்கவே வேண்டியதில்லை. எப்படின்னா அந்த ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்களா அதை ஏன்னு எடுத்துக்கணுமா. சரிங்களா? அவங்க பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கல்லம்மா, பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணணும்னா 20,000 இன்ட்டு அவங்க பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க 6% கொடுக்குறாங்களே, அப்போ 106/100 இதை வந்து 6ன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா காமன் ரேஷியோ வந்து என்ன எடுத்துக்கணும், காமன் ரேஷியோ வந்து 106/100 எடுத்துக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் 100ல இருந்து லெஸ் பண்ணி போடணும். அவ்வளவுதான், இதான் கான்செப்ட். இதை வச்சு அவங்க எந்த இயர் வேணுமோ அந்த இயருக்கு என்ன பண்ணலாம், டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் சேலரி, செகண்ட் இயர் சேலரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது தேவையே இல்லை. ஓகேங்களா? இந்த கண்டினியூங் லைக் திஸ் ப்ராசஸ் இது வந்து ஒரு ஜிபி அப்படின்றதுக்காக தான் அவங்க எழுதுறாங்க. பெரிய எழுதியிருக்காங்கன்னா இது ஜிபின்றத சொல்றதுக்காக. ஜிபி ஏன்னா ஜிபியில் இருக்கு. அப்போ ஏ வந்து 20,000, ஆர் வந்து 106/100. இப்போ ஆக்சுவலா நமக்கு தேவையானது 4th இயர் சேலரி தான் வேணும். அப்ப T4 சப்ஸ்டிட் பண்ண, அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏஆர் கியூப். இதுல ஏவோட வேல்யூ எவ்வளோ, 20,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 106/100 ஹோல் கியூப். ஓகேங்களாமா? இதை சிம்பிளை பண்ணிக்கலாமா? இது சிம்பிளை பண்ணா இந்த 20,000க்கு இந்த 100 எல்லாம் கேன்சல் பண்ண முடியும். முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 106/100 அதே மாதிரி 106/100 இன்ட்டு 106/100 சிம்பிளை பண்ணா 23,820 4th இயர் சேலரி வந்து ஆஃபர் ஏ யூஸ் பண்ணீங்கன்னா அவனுடைய 4வது வருஷம் சேலரி வந்து இவ்வளவு வாங்கியிருப்பான். ஓகேங்களா? சப்போஸ் அவன் ஆஃபர் பி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஸ்டார்டிங் சேலரி வந்து இப்போ 22,000, அதாவது ஏ வந்து 22, ஆனா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 3% தான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 103/100 வரும். 103/100 இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், அண்ட் சோ ஆன் இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸ் இந்த ப்ராசஸ் பாருன்னா இது வந்து ஒரு ஜிபி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ 22,000, ஆர் வந்து 103/100. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்றாங்க, இதுக்கு அதே 4th இயர் தானே கேட்கறாங்க. அப்போ இதுக்கு 4th இயர் கேட்கறேன்னா அதே டிஎன் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ணும். பாருங்க, சேலரி 4th இயர் ஏ ஆர் பவர் n-1, அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் 4 - 1 3, அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணினா 24,040 rupees வருது. ஸோ அவனுக்கு ஆஃபர் பியில் தான் வந்து அமௌண்ட் அதிகமாக வருது. அதில் 23,000 சம்திங் வருது, இதில் 24,000 வருது. பட் அவங்க அதெல்லாம் கேட்கல, எந்த ஆஃபர் எந்த பெஸ்ட் அப்படின்லாம் கேட்கல. அவன் நார்மலாக வந்து ஆஃபர் ஏ ஆஃபர் பியில் எவ்வளோ வந்து 4th இயர்ல எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கேட்டாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட் ஒன், இஃப் ABC are 3 consecutive terms of an AP. ABCன்றது 3 consecutive term of AP. நல்லா புரியும். இதே மாடல் தான் நம்ம ஒரு சம் போட்டோம். அது எப்படி போட்டோம்னா, அதுக்கடுத்து நான் சொல்றேன்னா XY are the 3 consecutive terms of GP. XYZன்றது என்ன சொல்றாங்க, 3 consecutive terms of GP. GP ஃபர்ஸ்ட் 3 terms அப்படின்றாங்க, consecutive அடுத்த term சொல்றாங்க. இப்போ முதல்ல ஏபின்னு சொன்னாங்களே, அதுக்கு வரும் T2 minus T1 equal to T3 minus T2. அதை அப்ளை பண்றாங்க. T2 வந்து B minus A equal to C minus B. இந்த மைனஸ் பி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா பிளஸ் பி ஆயிடும். அப்போ 2B equal to C plus A. இதே கண்டிஷன் தான் நம்ம அந்த மாடலையும் போட்டோம். அடுத்து இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, XY are the 3 consecutive terms of GP. XYZ வந்து என்ன சொல்றாங்க, consecutive terms of GP னுடைய 3 consecutive. அப்ப அது கூட கண்டிஷனா தெரியுங்களா? இப்ப பாருங்க, இப்ப அதோட கண்டிஷன் என்ன, XYZ தானே. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A, செகண்ட் டேர்ம் வந்து AR, தேர்ட் டேர்ம் வந்து AR². இந்த கான்செப்ட்டுக்கு அவங்க வராங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்கறான்னா, X பவர் B minus C இன்ட்டு Y பவர் C minus A இன்ட்டு Y பவர் A minus B. சரி, Z பவர் இங்க Z வரணும். Z பவர் A minus B இதோட வேல்யூ வந்து 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கொஸ்டின் கொடுத்துறோம், 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி பாருங்க, அப்படியே அப்ளை பண்ணலாம் பாருங்க. முதல்ல என்ன பண்றாங்க, எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்ளை பண்றாங்க. சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒய்க்கு பதிலாக ஏஆர் அப்ளை பண்றாங்க. இசட்டுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, AR² அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, இது A பவர் B மைனஸ், இது பிரச்சனை இல்லை. இதை வந்து 2 டேர்மா பிரிக்கணும். நல்லா புரிஞ்சுமா,
ஏஆர் பவர் சி மைனஸ் ஏனா ஆக்சுவலா இங்க பிராக்கெட்டுக்குள்ள ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, அப்ப ரெண்டு டேர்முக்கு தனித்தனியா பிரிக்கணும். எப்படின்னா ஏக்கு தனியா பவர் சி மைனஸ் ஏ போடுறாங்க, ஆருக்கு பவர் தனியா சி மைனஸ் ஏ போடுறாங்க. சோ இதுல ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால ஏக்கு தனியா சி பவர் சி மைனஸ் ஏ, ஆருக்கு தனியா சி மைனஸ் ஏ. அதே மாதிரி இங்க ஏஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி ஏக்கு பவர் ஏ மைனஸ் பி, அதே மாதிரி ஆர் ஸ்கொயருக்கு பவர் வந்து என்னது ஏ மைனஸ் பி, அதுக்கு தனியா. ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்ப ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க ஏ டேர்ம் இருக்கு, இங்கேயும் ஏ டேர்ம் இருக்கு, இங்கேயும் ஏ டேர்ம் இருக்கு, இதெல்லாம் ஒன்னா சேர்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே பேஸ் ஏன்னு இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. நல்லா புரிஞ்சுங்க, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா, இல்ல ஏ பவர் ஏதோ சம்திங் ஓ அப்படின்னா, அப்ப எல்லாத்துக்கும் காமனா ஏ போட்டு எம் பிளஸ் என் பிளஸ் ஓ அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்க ஏ பவர் அந்த பவர் அப்படியே எல்லாத்தையும் போட்டுறாங்க. இங்க பி மைனஸ் சி இருக்கு, சி மைனஸ் ஏ இருக்கு, சி மைனஸ் ஏ, சரி இங்க இல்ல, இங்க ஏ மைனஸ் பி இருக்கு, அதே போடும். போடும்போது என்ன பிளஸ் பி மைனஸ் பி பிளஸ் ஏ மைனஸ் ஏ பிளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆயிடுது. அப்ப ஏ பவர் 0 ஆயிடுது. அதே மாதிரி இங்க ஆர் பவர் பார்க்கும்போது இங்க சி மைனஸ் ஏ இருக்கு, இங்க 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கு. அதை அதே மாதிரி சிம்பிளை பண்றோம். அதை அதே மாதிரி சிம்பிளை பண்ணா என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல ஆர் பவர் இந்த ஏல ஒரு ஏ போச்சுன்னா ஏ வருது, அதுக்கடுத்து பிளஸ் சி இருக்கு, மைனஸ் 2b இருக்கு. ஆக்சுவலா இந்த ஏ பிளஸ் சி பிக்கு மேல என்ன பண்ணலாம்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா, ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சின்னு கொடுத்து வந்து கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் பாருங்க, அதை இங்க அப்ளை பண்றோம். இந்த ஏ பிளஸ் இருக்கிறது 2b அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா 2b மைனஸ் 2b அதுவும் 0 ஆயிடுது. அப்ப ஆர் பவர் 0 எனி நம்பர் பவர் 0 வேல்யூ அதுவும் 1 ஆயிடுது. அப்ப டோட்டல் ஆன்சர் வந்து நமக்கு 1, ஆன்சர் வந்து RHS வந்து 1ன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணிட்டோம்.